வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் திமுக தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் சிவகங்கையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சீமான் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை அழுக்கு மூட்டை என்றும் அதனை தூக்கி சுமக்க முடியாது என்றும் கூறிய திமுக தலைவர் கருணாநிதி தற்போது அக்கட்சியுடன் கூட்டணி வைத்தது ஏன் எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸை கருணாநிதி ஏற்றுக்கொண்டாலும் தன்மான உணர்வுள்ள அக்கட்சி தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என சீமான் குறிப்பிட்டார். இல்லை, காங்கிரஸ் வெல்லாது, ஒரு இடத்துல கூட வெல்லாது. அங்கே திமுகவோட அது கூட்டணி வச்சிருக்கு. இப்போ எனக்கு இருக்கிற தன்மான உணர்வும் இன உணர்வும் அங்கே இருக்கிற என் உறவுகளுக்கு இருக்குது. நான் அங்கே தான் இருந்து வெளியில் வந்தேன். நான் வந்துட்டேன். அவங்க சில விஷயங்களுக்கு சாய்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணா அறிவாலயத்துக்கு கீழே கூட்டணி பேசி கொண்டு போது அம்மா தயாளம்மா கூட்டி மேல் மாடியில் விசாரித்ததை ஐயா கலைஞர் மறந்துருக்கலாம், ஆனால் கட்சிக்காரன் மறந்துருக்க மாட்டான். இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் அழுக்கு மூட்டைன்னு நீங்கள் இதை தூக்கி சுமக்க முடியாது. நீங்கள் இப்போ எங்கேயும் செலவுக்கு போட்டு வாங்கியிருக்கீங்களா? இந்த கூட்டணியே ஒரு கூடாத கூட்டணி. ஐயா கச்சத்தீவை மீட்போம்னு வரைவில் கொடுத்துருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி அதை ஆட்சி கொடுத்ததாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி. அப்போ அங்கே நீங்கள் 41 இடத்துலையும் காங்கிரஸ் தோக்கம், அந்த இடத்துல திமுக காரங்க எனக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. நீங்கள் வேணா 19 வாக்கு என்பது நீங்கள் நான் சொன்னது நடக்குதா இல்லை என்ன ஒரு தடவை பாருங்களேன்.